HSVயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் இனிமேட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒருத்தரோட வெயிட் வந்து 60 கிலோ அப்படின்றத பேஸ் பண்ணி நான் இந்த சார்ட் கொடுக்குறேன். இதில் 80 கிலோனாக்கா நீங்கள் அந்த 20 kgsக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. வெயிட் கம்மினாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒவ்வொருடைய ஃபுட் ஸ்டைலும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 60 கிலோ எடை உள்ள ஒரு நபர் ஒரு நாளைக்கு 6 முட்டை சாப்பிடணும். 6 முட்டையை காலையில் 2, மதியானம் 2, சாயந்தரம் 2ன்னு சொல்லிட்டு அவிச்ச முட்டை 6 முட்டை சாப்பிடணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 100 கிராம் வேர்க்கடலை காலையில் ஒரு 100 கிராம், மதியானம் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான நெய் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 200 ml. அந்த நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் காலை, மதியம், மாலை சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு மில்க் ப்ராடக்ட் அலர்ஜின்னு சில பேர் நினைக்கலாம். பீனட் பட்டர்னு சொல்லிட்டு வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த பட்டரை சுத்தமான கோதுமையால் செய்யப்பட்ட பிரெட்டில் மிக்ஸ் பண்ணி 20 கிராம் காலையில், மதியம், மாலை சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் அசைவம் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு லிவர் ஸ்ப்ளின் இது வந்து ஒரு நாளைக்கு 200 கிராம் அதை நீங்கள் பிரித்து சாப்பிட்டுக்கலாம். சைவமாக இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் மற்றும் காளான், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீல் மேக்கர் இதையும் சேர்த்துக்கலாம். இதில் யார் யாருக்கு எந்த அளவு எப்படி பிடிக்குன்றது நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீர் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நிச்சயமாக 3 லிட்டர் சாப்பிடணும். தண்ணினாக்கா தண்ணியை வந்து 3 லிட்டர் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எளிமையாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிக்கிற நீராகாரத்தில் கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் வெந்தயப்பொடி, வேணும்னா தயிர் போட்டுக்கலாம். தயிர் போடலன்னா பரவாயில்ல. அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அதை ஒரு 3 லிட்டர் சாப்பிடலாம். இல்லை மோராக 3 லிட்டர் சாப்பிட்லாம். இல்லை இளநீராக 3 லிட்டர் சாப்பிட்லாம். இல்லை ஜூஸாக 3 லிட்டர் சாப்பிட்லாம். இல்லாட்டி எனக்கு புதினா ஜூஸ் பிடிக்கும், லெமன் ஜூஸ் பிடிக்கும், எந்த ஜூஸ் பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புல நீர்ச்சத்து சரியான முறையில் இருக்கும். இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் கொடுத்துருப்போம், ஃபேட் கொடுத்துருப்போம், வாட்டர் கண்டென்ட் கொடுத்துருப்போம். இப்போது மல்டி விட்டமின் இப்போ எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஃப்ரூட் சலட், பழக்கலவைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, மூக்கடலை, இந்த மாதிரியான நட்ஸு கலந்த உணவுகளை வந்து காலையில் ஒரு கப்பு, ஈவினிங் ஒரு கப்பு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களில் 75 விதமான சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு சேர்ந்த மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன டயட் சார்ட் உங்களுக்கு PDF ஃபார்மேட் வேணுமா, கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு அனுப்புவாங்க. தேங்க்யூ.